أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. அல்லாஹுடைய பேரருளும் கருணையும் சாந்தையும் நம் உயிரோடும் மேலாக மதிக்கக்கூடிய பின்பற்றுகின்ற அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் புனிதமிக்க ரமலான் மாதத்தினுடைய புனிதங்கள் பூத்து குலுங்குகிற நன்மையான காரியங்களை, வணக்க வழிபாடுகளை பள்ளிவாசல்களிலே நிறைவேற்றி கொண்டிருக்கிற நம் அனைவர்கள் மீதும் ஏக இறைவனாகிய அல்லாஹ்வின் சாந்தியும் கருணையும் பொழியுமாக. அல்லாஹ்வுடைய அருளை எதிர்பார்த்து நன்மைகளை நாடி, இறை திருப்பொருத்தத்தை நாடி ரமலான் மாதத்தினுடைய இரவு நேர தொழுகைகளை நிறைவேற்றியவர்களாக நாம் எல்லாம் அல்லாஹ்வின் ஆலயத்தில் அமர்ந்திருக்கிறோம். இந்த மாதத்தில் தொடராக 7 நாட்கள் அழித்தொழிக்கும் 7 பெரும்பாவங்கள் என்ற தலைப்பின் கீழாக தொடராக சில தகவல்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் முதன்மையாக இணை வைத்தல் என்ற பாவம் என்பது எவ்வளவு விபரீதங்களை ஏற்படுத்தக்கூடியது என்பது பற்றியும், இணை வைத்தல் என்பது எந்த அளவிற்கு நம்மை மறுமையில நிரந்தர நரகத்திற்கு தள்ளக்கூடிய காரியம் என்பதனையும், அதில் உள்ள சில வகைகளை பற்றி நாம் முதல் பாவத்தில் அறிந்து கொண்டோம். அதே போல பெரும்பாவங்களில் இரண்டாவதாக சூனியம் என்கிற ஒன்றும் பெரும்பாவம்தான். அதில் உள்ள விபரீதங்கள் என்ன, முஸ்லிம்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள் என்று பலரும் அந்த சூனியத்தை நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள். அந்த சூனியம் என்பது இஸ்லாத்திற்கு எதிரானது என்பது பற்றி உள்ள தகவல்களை தக்க ஆதாரங்களோடு நாம சுருக்கமாக விளக்கி இருக்கிறோம். அதிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் வைக்கப்பட்ட செய்திகள் புகாரி போன்ற ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது குறித்த விளக்கம் என்ன என்பது பற்றியும் உள்ள தகவல்களை, விளக்கத்தை நாம் சுருக்கமாக அறிந்து கொண்டோம். அதே போல அந்த பெரும்பாவங்களில் 7 பெரும்பாவங்கள், நம்மை நரகத்திற்கு தள்ளக்கூடிய 7 பெரும்பாவங்களில் மூன்றாவதாக இருக்கக்கூடிய ஒரு பெரும்பாவம் என்பது கொலை செய்வது. அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்றாவதாக இந்த பாவத்தை வைத்திருக்கிறார்கள். முதலிலே இணை வைத்தலை சொன்னார்கள். அதற்கு அடுத்ததாக சூனியத்தை நம்புவது பெரும்பாவம் என்று சொன்னார்கள். மூன்றாவது தரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாவம் என்பது ஒரு மனிதரை வேண்டுமென்று கொலை செய்வது, அதுவும் பெரும்பாவங்களில் உள்ள ஒன்று என்று சொன்னார்கள். இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் பார்க்கிறோம், இந்த கொலை செய்வது என்ற இந்த பண்பு, இந்த பாவம் என்பது சர்வ சாதாரணமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இஸ்லாமிய மார்க்கத்தில் இது குறித்து எந்த அளவிற்கு எச்சரிக்கைகள் சொல்லப்பட்டிருக்கிறது, நரகத்திற்கு தள்ளக்கூடிய காரியமாக இது இருக்கிறதா என்பன போன்ற தகவல்களையும் இந்த தலைப்பின் கீழாக நாம் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஸ்லிம் பிற முஸ்லிம்களிடத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற தகவல்களை நமக்கு சொல்லி காட்டுகின்ற பொழுது, அல் முஸ்லிமு அகுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் என்பவன் பிற முஸ்லிம்களுக்கு சகோதரன் ஆவான் என்று சொன்னார்கள். ஒரு அண்ணன் தம்பி எப்படி பழக வேண்டுமோ அதுபோல் ஒரு முஸ்லிம் பிற முஸ்லிம்களிடத்தில் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். பொதுவாக அனைவரிடத்திலேயுமே மனிதநேயமாக நடந்து கொள்ள வேண்டும். ஒரு முஸ்லிம் பிற முஸ்லிமை பகைக்க கூடாது. ஒரு முஸ்லிம் பிற முஸ்லிமுடைய மான விஷயத்தில் விளையாண்டு விடக்கூடாது. அண்டை வீட்டுக்காரர்களோடு நீங்கள் விருந்தோம்பலை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், அன்பை பராமரித்துக் கொள்ளுங்கள் என்றெல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் மனித நேயத்தை மேலோங்கி சொல்லி இருக்கின்றது. அப்படித்தான் ஒரு முஸ்லிம் வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறது.
அடுத்தவர்களை வாழ வைக்க வேண்டும் என்று தான் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், மன் அஹ்யாஹா கஅன்னமா அஹ்யன் நாஸ ஜமீஆ. மன் அஹ்யாஹா, யார் ஒருவரை வாழ வைக்கிறாரோ கஅன்னமா அஹ்யன் நாஸ ஜமீஆ, அவர் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவர்களையும் வாழ வைத்தவரை போன்றவராவார். ஒரு மனிதரை நாம் வாழ வைத்தால் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களையும் அவருக்கு நாம வாழ்வை தந்ததற்கு சமம், அத்தனை மக்களையும் வாழ வைத்ததற்கு சமம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அதே போல யார் ஒருவரை கொலை செய்கிறாரோ அன்னமா கத்தலன்னாச ஜமியா, அவர் உலகில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களையும் கொலை செய்ததற்கு சமம். ஒருவரை கொலை செய்தால் ஒட்டுமொத்த மக்களையும் கொலை செய்ததற்கு சமம். அந்த அளவிற்கு இஸ்லாமிய மார்க்கம் இந்த கொலை குற்றத்தை பெரும் பாவம் என்கிற பட்டியலில் சேர்த்திருக்கிறது. ஒரு மனிதனை வேண்டுமென்றே ஒருவன் திட்டமிட்டு கொலை செய்கிறான் என்றால் அவன் நரகவாசி என்று சொல்லி காட்டுகிறது. அது பெரும் பாவம் என்று சொல்லி காட்டுகின்றது. இன்றைக்கு சமூகத்தில இது சர்வ சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனுடைய மானம், ஒரு மனிதனுடைய பொருளாதாரம், ஒரு மனிதனுடைய அந்த கண்ணியம், அவனுடைய உயிர் அனைத்தும் புனிதமானது என்று சொன்னார்கள். அழகாக ஒரு செய்தியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சஹாபாக்கள் அமர்ந்திருக்கிற சபையில அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கேட்கிறார்கள், அத்ததுரூன ஐயு யோமின் ஹாதா, தோழர்களே இது எந்த நாள் என்று நீங்கள் அறிவீர்களா, உங்களுக்கு தெரியுமா? அல்லாஹு வ ரசூலுஹு அலம், அல்லாஹ்வுக்கும் உங்களுக்கும் தான் தெரியும், அல்லாஹ்வின் தூதரை எங்களுக்கு தெரியாது என்றார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்ப இன்ன ஹாதா யௌமுன் ஹராம், இது ஒரு புனிதமிக்க நாள், சிறந்த ஒரு நாள். அடுத்து கேட்கிறார்கள், ஐயு பலதின் ஹாதா, இது எந்த நகரம் என்று உங்களுக்கு தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரும் தான் அறிந்தவர்கள். பலதுன் ஹராமும், இது புனிதமிக்க நகரம் ஆகும் என்றார்கள் அல்லாஹ்வின் தூதர். அடுத்து கேட்கிறாங்க, ஐயு ஷஹரின் ஹாதா, இது எந்த மாதம் என்று நீங்கள் அறிவீர்களா என்று கேட்கிறார்கள். சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் தான் அறிந்தவர்கள். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஷஹருன் ஹராமும், இது புனிதமிக்க மாதமாகும். சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், இப்ப இன்னல்லாஹ ஹர்ரம அலைக்கும் திமாஅக்கும் வ அம்வாலக்கும் வ அஅராலக்கும் கஹுர்மத்தி யோமிக்கும் ஹாதா ஃபீ ஷஹரிக்கும் ஹாதா ஃபீ பலதிக்கும் ஹாதா. அழகாக சொன்னார்கள், ஒரு மனிதனுடைய இந்த நகரம் எப்படி புனிதமானதோ, இந்த மாதம் எப்படி புனிதமானதோ, இந்த மாதம், இந்த வருடம், அதே போல இந்த நகரம் எப்படி புனிதமானதோ, அதே போல ஒரு மனிதனுடைய மானம் புனிதமானது, ஒரு மனிதனுடைய பொருளாதாரம், செல்வம் புனிதமானது, உடைமைகள் புனிதமானது, ஒரு மனிதனுடைய உயிர் புனிதமானது. சர்வ சாதாரணமாக ஒருவன் இன்னொருவரை கொலை செய்கின்றானே, அதற்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் எல்லளவு கடுகளும் அனுமதியே கிடையாது, அதற்கு ரைட்ஸே கிடையாது. புனிதம் என்கிற பெயரை சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. மக்கா நகரம் எந்த அளவிற்கு புனிதமாக இருக்கிறதோ, இந்த மாதம் எப்படி புனிதமாக இருக்கிறதோ, இந்த நகரம் எப்படி புனிதத்தில் ஜொலித்துக் கொண்டிருக்கிறதோ, அதுபோல ஒரு மனிதனுடைய பொருளாதாரம், ஒரு மனிதனின் மானம், கண்ணியம், ஒரு மனிதனுடைய உயிர் புனிதமானதை தொட்டு விடாதே, கொலை செய்து விடாதே என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி காட்டுவதை பார்க்கலாம். சாதாரணமாகவே ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை திட்டக்கூடாது என்று இஸ்லாம் சொல்கிறது. எந்த அளவிற்கு பாவம் என்கிறது, சிபாபுல் முஸ்லிமி ஃபுசூக்குன், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை திட்டுவது ஃபுசூக், பாவம் என்று சொல்கிறது. வகிதாலுல் குஃப்ர், அவனை கொலை செய்வது குஃப்ர், இறை நிராகரிப்பு என்று சொல்கிறது. திட்டுவதே பாவம் என்றால் கொலை செய்வது அதைவிட பெரும் பாவத்தில் உள்ள ஒரு விஷயமாக இஸ்லாம் சொல்லி காட்டுவதை பார்க்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹஜ்ஜத்துல் விதாவுல இறுதி பேருரையில, இறுதி ஹஜ் அதுதான், முதலும் இறுதியும், அந்த ஹஜ்ஜில் அல்லாஹ்வின் தூதரவர்கள் சொன்ன தகவல்களில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் கூட இந்த கொலை செய்யக்கூடாது என்றுதான் சொன்னார்கள். எனக்கு பின்னால் உங்களில் சிலரை சிலர் அடித்துக் கொண்டு வெட்டி கொண்டு கொலை செய்து விடுவீர்களோ என்று நான் பயப்படுகிறேன் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அந்த அளவிற்கு அந்த இறுதி பேருரையில அவ்வளவு தகவல்களை அல்லாஹ்வின் தூதர் எடுத்து சொன்னார்கள். அதுல முதன்மையான ஒரு விஷயமாக, முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமாக இதுவும் உள்ள ஒன்று.
அத்தனையுமே முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள். அதில் இந்த தகவலை அல்லாஹ்வின் தூதரவர்கள் ஆழமாக அழுத்தமாக எடுத்து சொன்னார்கள். இன்னும் சொல்ல போனால் 3 பேர் விஷயத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடுமையாக கோபப்படுகிறார். கடும் கோபத்திற்கு உள்ளான 3 பேர் யார்? அபுகலுன் நாசி இலல்லாஹ் ஸலாஸத்து, அல்லாஹ்விற்கு அதிக கோபத்தை தரக்கூடிய 3 பேர் சொல்கிறார்கள். மக்கா புனித எல்லைக்குள் பெரும்பாவம் புரிகின்றவன், மக்கா நகர் இருக்குது பாருங்க, அதுல ஒருவன் பெரும் பாவத்தை செய்கிறான் என்றால் அவன் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு உள்ளாகுகிறான். இஸ்லாத்தில் இருந்து கொண்டு அறியாமை கால கலாச்சாரங்கள் இருக்குமே, அதை ஒருவன் செய்கிறான் என்றால் இந்த மூட நம்பிக்கைகளை, முன்னோர்கள் செய்த வாழ்க்கை முறைகளை, அறியாமை கால ஐயாமுல் ஜாகலியா என்று சொல்லக்கூடிய பழக்க வழக்கங்களை செய்கிறவன் மீது அல்லாஹ் கோபப்படுகிறான். 3வது நபர் யார்? ஒரு மனிதனுடைய இரத்தத்தை சிந்த செய்வதற்காக நியாயமின்றி கொலை செய்கிறானே, அந்த கொலையாளியை பார்த்து அல்லாஹ் கடுமையாக கோபப்படுவதாக புகாரி என்ற ஹதீஸில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அளவிற்கு அல்லாஹ்வுக்கு மிக கோபத்தை தரக்கூடிய, ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இது பார்க்கப்படுகிறது. எத்தனை கொலைகள் கடந்த காலங்களில், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலங்களில் இந்த கொலைகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. பூமியிலே நடந்த கொலைகள் ஏராளம் ஏராளம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஆரம்ப காலங்கள், ஐயாமுல் ஜாஹிலியா என்ற காலங்களிலுமே இது நடக்கத்தான் செய்திருக்கிறது. நாம் சில ஆண்டுகளுக்கு முன்னால் சென்று பார்த்தோம் என்று சொன்னால் நம்முடைய மனதில் மறையாத ஒரு வடுவாக இருக்கக்கூடிய, இன்றைக்கும் அந்த கொலை காட்சிகளை செய்தி பத்திரிகைகளிலோ அல்லது அந்த வருடத்தை நினைவூட்டக்கூடிய வகையில, இந்த வருடம், இந்த மாதம், இந்த தேதியில் இந்த மாணவி கொலை செய்யப்பட்டால், இந்த குழந்தை கொலை செய்யப்பட்டால் 15 வருடம் ஆகிறது, 10 வருடம் ஆகிறது என்று சமூக ஊடகங்களில் அந்த செய்தி பார்வேடு செய்யப்படுகின்ற பொழுது கலங்காத உள்ளமும் கலங்கக்கூடிய அளவிற்கு சில தகவல்கள் இருக்கிறதா இல்லையா? 2002 பல்கிஸ் பானு என்று சொல்லக்கூடிய அந்த பெண் குஜராத் கலவரத்தில் நடந்த நிகழ்வுகள் யாருடைய உள்ளத்திலையும் அது மறையவே செய்யாது. இந்த பல்கிஸ் பானுவனுடைய குழந்தை, சிறு குழந்தை, அந்த குழந்தையை கூட அந்த பெண்ணை சீரழித்தார்கள். பல பேர் சேர்ந்து சீரழித்தார்கள். அத்தோடு விட்டு விடாமல் அவருடைய பெற்றோர்கள், தாய், தந்தை என்று அவர்களையும் கொலை செய்கின்றார்கள். கண்களுக்கு முன்னால், கணவனுடைய கண்ணுக்கு முன்பாகவே அத்தனை பேரும் கொல்லப்படுகிறார்கள். அந்த குழந்தை இருக்குது பாருங்க, பல்கிஸ் பானுடைய குழந்தையை செவுத்துல அடிச்சு அந்த குழந்தையை கொல்றாங்க. கொலையாளிகளுடைய அந்த வெறித்தனம், கொலையாளிகள் கொஞ்சம் கூட இறக்கமற்றவர்களாகத்தான் இருப்பார்கள். கொலை செய்யக்கூடியவர்களுடைய அந்த உள்ளம், அவர்களுடைய வெறித்தனம் என்பது பாரபட்சம் பார்க்காது, குழந்தை என்று பார்க்காது, பச்சிலம் குழந்தை என்று பார்க்காது. கருப்பிணி பெண்ணை வயிற்றை கிழித்து அந்த குழந்தையை எடுத்து கொள்ளக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கிறோமா இல்லை? அப்படித்தான் அந்த நிகழ்வு நடந்தது. அதே போல 2015 வருடத்தில் முகமது அஹ்லாக் என்று சொல்லக்கூடிய ஒருவர், முதியவர், வீட்டில் மாட்டிறைச்சி வைத்திருந்தார் என்று சொல்லி பொய்யான ஒரு குற்றச்சாட்டு சொல்லி அவர் கொலை செய்யப்படுகிறார். கடுமையான முறையில கொலை செய்யப்பட்டார். முதியவர் அவரை கொன்றார்கள். 2017 வருடத்துல ஜுனைத் என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் நம்முடைய உள்ளத்தில் மறையாத விஷயங்கள். ஜுனைத் என்று சொல்லக்கூடிய ஒரு ஹாஃபில் விடுமுறை நாளில் வீட்டிற்கு செல்கிறார். விடிந்தால் பெருநாள், புத்தாடைகளை எடுத்துக்கொண்டு புதிய ஆடைகளை வாங்கி கொண்டு ட்ரெயின்ல போய்கிட்டு இருக்கிறார் அந்த சிறுவருக்கு 15 வயது தான். சிறு வயதில் தானே ஹாஃபில் படிப்பதற்கு அனுப்பி வைப்பார்கள். நாளை விடிந்தால் பெருநாள் இருக்கிறது, புதிய ஆடைகளை வாங்கி கொண்டு ஊருக்கு கிளம்பி கொண்டிருக்கிறார். தன்னுடைய குடும்பத்தை பார்க்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி, நாளை பெருநாள் என்ற மகிழ்ச்சியில் சென்று கொண்டிருந்த அந்த சிறுவன் முஸ்லிம் என்ற ஒரே காரணத்திற்காக அந்த சிறுவனை சில கும்பல்கள் கத்தியால் குத்தி கொலை செய்தார்கள். இந்த சிறுவன் என்னப்பா பண்ணாவ? அவன் அழகான முறையில ஆடை அணிந்து கொண்டு, தொப்பி அணிந்து கொண்டு, திருமறை குர்ஆனை உள்ளத்தில் ஏந்தி கொண்டு குடும்பத்தை பார்க்கக்கூடிய மகிழ்ச்சியில் சென்று கொண்டிருந்தான். அவர்களால், அந்த சிறுவனால் உனக்கு என்ன நேர்ந்தது? சமூகத்தில் அவன் என்ன பாதிப்பை ஏற்படுத்தினான்? யாருக்கு என்ன துரோகம் செய்தான்? ஒண்ணுமே செய்யல. முஸ்லிம் என்ற ஒரே காரணம், கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட நிகழ்வுகள் நம்முடைய உள்ளத்திலிருந்து அந்த வலு இன்றும் மாறவில்லை, மறையவில்லை. அதே போல ஒரு சிறுவனை அழைத்து கேட்டாலும்
ஆசிஃபா என்கிற பெயரை சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த ஒரு சம்பவமும் காட்சியும் யாருடைய உள்ளத்திலையும் வரையாது. 2018 வருடம் காஷ்மீரிலே நடந்த ஒரு நிகழ்வு. அந்த சிறுமி கத்வா என்கிற பகுதியில குதிரை ஓட்டி கொண்டிருக்கிறாள். ஆடு, குதிரைகள் இது போன்ற அந்த வைத்திருக்கக்கூடிய குடும்பத்தார்கள் உள்ள நிகழ்வு அது. இந்த சம்பவத்தை விரிவாக நான் சொல்ல விரும்பவில்லை. அந்த ஆசிஃபா என்கிற சிறுமி 8 வயது சிறுமி. சில கும்பல்கள் அந்த குழந்தையை தவறான விஷயங்களில் பயன்படுத்தி சூறையாடி சித்திரவதை செய்து கருவறையில் வைத்து அந்த குழந்தை கொலை செய்யப்படுகிறது. அந்த சிறுமி என்ன செய்தால்? அப்ப எங்கு பார்க்கிலும் இது போன்ற கொடூரர்கள் நம்மை சுற்றி இருந்து கொண்டிருக்கிறார்கள். வயது வரம்பை பார்ப்பது கிடையாது. 7 வயது 8 வயது என்று பார்ப்பது கிடையாது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிகழ்வாக இந்த ஒரு நிகழ்வு யாருடைய உள்ளத்திலேயும் இன்றளவிற்கும் மறையாத ஒரு ஒடுவாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்றளவுக்கு நீதி இல்லை. ஆசிஃபா என்கிற குழந்தை படுகொலை செய்யப்பட்டது. பேனர்களை ஏந்தி கொண்டு இன்றளவு போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிற நிகழ்வுகளை நாம் பார்க்கலாம். அதே போல 2021 டெல்லியில ஒரு பெண் போலீஸ் பெண் காவலராக இருக்கக்கூடிய சஃபியா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் காவலர் சில பேர் இதே போன்ற ஒரு கும்பல்கள் சூறையாடி அந்த அந்த பெண் காவலரை கொன்றார்கள். கடுமையான முறையில் சித்திரவதை செய்து கொண்டிருக்கிறார்கள். சாதாரண கொலை அல்ல. போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டில் வருகிறது 50க்கும் மேற்பட்ட காயங்கள் அவருடைய உடலில் இருந்து கொண்டிருக்கிறது. போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல அவருடைய முகம் சிதைக்கப்பட்டு இருக்கிறது. கடுமையான முறையில் சித்திரவதை செய்து கொலை செய்து அந்த பெண்ணை துவம்சம் செய்திருக்கிறார்கள். இந்த நிகழ்வும் பார்க்கிறோம் 2021. அதே போல ஒரு முஸ்லிம் இளைஞர் லாக்அப்ல வைத்து அடித்தனை செஞ்சிருக்கிறாங்க, கொலை செய்திருக்கிறார்கள். இந்த ஒரு நிகழ்வு பாருங்க. 22 வயது ஊபியில் நடந்த ஒரு நிகழ்வு. 2021 வாணியம்பாடியில, திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில பார்த்தீர்கள் என்றால் வசீம் அக்ரம் என்று அவங்க கேள்விப்பட்டிருப்போம். தொப்பி அணிந்து அழகிய ஒரு தோற்றம் உள்ள ஒரு நபர் வாணியம்பாடி பகுதியில வீட்டிற்கு வெளியில பகலில சிசிடிவி காட்சிகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிற காட்சி வீடியோக்களை பார்த்திருப்பீர்கள். அவர் பல கும்பல்களால் கொலை செய்யப்பட்டார். இப்படி அடுக்கடுக்காக பார்த்தோம் என்றால் ஜெய் ஸ்ரீராம் என்ற பெயரால் எத்தனை பேர், எத்தனை முஸ்லிம்கள், எத்தனை சிறுவர்கள், எத்தனை இளைஞர்கள் ஆசிஃப் கான் என்று சொல்லக்கூடிய ஒரு நபரை ஜிம் மாஸ்டராக இருக்கிறாங்க. அவர் என்ன செஞ்சாங்க? அதே 2021 அந்த நபரும் கொலை செய்யப்படுகிறார். இப்படி ஏராளமான நபர்கள். இன்னும் சில நிகழ்வுகளை பார்த்தீர்கள் என்றால் இந்த கொலை என்று வருகின்ற பொழுது நரபலி கொடுத்து சில பேர் கொலை செய்யறாங்க பாருங்க. குழந்தைகளை, தன்னுடைய குழந்தைகளை தானே சில மந்திரவாதிகள் சொல்கிறார்கள், மூட நம்பிக்கையின் பெயரால், முட்டாள்தனத்தின் பெயரால் இந்த காரியத்தை செய்யறாங்க. சமீபத்தில் கேரளாவில் நடந்த ஒரு நிகழ்வு என்ன? இந்த மாதிரி உங்க குடும்பத்துல தொடர்ச்சியாக மரணங்கள் வந்து கொண்டே இருக்கிறது, இதுக்கு என்ன பரிகாரம் தெரியுமா? உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தையை நரபலி கொடுத்து விடுங்கள், கொன்று விடுங்கள் என்று சொல்லி கொலை செய்யப்படக்கூடிய நிகழ்வுகள் காலங்காலமாக நடந்து கொண்டு இருக்கிறது. பச்சிலம் குழந்தை என்று பார்ப்பது கிடையாது. இது மாதிரியான சம்பவங்கள் ஆம்பூர்ல பாருங்க. ஒரு இஸ்லாமிய பெண் தான் பெற்றெடுத்த குழந்தையை, வயது கூட தொடரவில்லை, 3 மாத குழந்தை, தண்ணீர் தொட்டியில் போட்டு மூடி அந்த குழந்தையை கொண்டிருக்கிறாள். ஆம்பூர்ல நடந்த ஒரு நிகழ்வு. இதே ஒரு மூட நம்பிக்கை தான். இந்த ஹஜரத்து சொன்னார், அந்த ஹஜரத்து சொன்னார், இந்த உலமா சொன்னார், அந்த உலமா சொன்னார், இந்த மந்திரவாதி சொன்னார் என்ற அந்த மூட நம்பிக்கையின் காரணம், அதனுடைய விளைவு அறியாமை கால ஐயாமுல் ஜாஹிலியா என்கிற குப்பை, அதை மனதில் ஏந்தி கொண்டு இப்படிப்பட்ட நரபலிகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது. அதே போல அபிராமி சைத்தான் நமக்கெல்லாம் தெரியும். அந்த சைத்தானை இப்ப என்ன செஞ்சுக்கிறாங்க? ஜெயில போட்டிருக்கிறாங்க. நடந்த நிகழ்வு 2018. கள்ள தொடர்பு, ஒரு அசிங்கத்தை செஞ்சிருக்கிறான். அவனுடைய அந்த குழந்தைய 4 வயதில் ஒரு குழந்தை, 7 வயதில் ஒரு குழந்தை, 2 குழந்தைகளுக்கும் விஷத்தை கொடுத்து அந்த குழந்தையை கொண்டிருக்கிறாள். அந்த குழந்தையினுடைய முகத்தில் தலகாணியை வைத்து மடித்திருக்கிறார், மேலே ஏறி உட்கார்ந்து இருக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு பெண் கள்ள தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு அடுத்த அந்நிய ஆணோடு இருந்து கொண்டு இந்த குழந்தைகள் நமக்கு ரொம்ப ஒரு தொந்தரவாக இருக்கிறார்களே என்று சொல்லி
குழந்தையை தீர்த்து கட்டுகிறார். இப்பதான் அவளுக்கு என்ன என்ன கிடைச்சிருக்கிறது? அவள் அதற்கு உண்டான அந்த அந்த குழந்தைகளுக்கு உண்டான நீதி இப்பதான் கிடைச்சிருக்கு. இப்படிப்பட்ட ஏராளமான கொலைகள், துன்பங்கள், கடுமையான முறையில அதையெல்லாம் தாண்டி அந்த பலஸ்தீனத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கின்ற பொழுது இது மாதிரியான கொலைகளும் சமூகத்தில் இருக்கிறது. முஸ்லிம்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய கொலைகள் ஏராளம் ஏராளம். இஸ்லாமிய மார்க்கத்தில் இதற்கு அழகிய தீர்வு இருக்கிறது. இது போன்ற நிகழ்வுகள் நடப்பதற்கு என்ன காரணம்? எங்கு பார்க்கிலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்புகள், திருட்டு, வழிப்பறி ஏன் நடக்குது? கடந்த காலங்கள்ல நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பேருந்து நிலையங்கள்ல போலீஸ் என்ன செய்யும்? போலீஸ் வாகனம் வந்து கொண்டே இருக்கும். அவங்க என்ன அலௌன்ஸ் பண்ணுவாங்க? ஆங்காங்கே நிற்கக்கூடிய வண்டிகளை பற்றி சொல்லி கொண்டே இருப்பார்கள். ஏதே ஒரு வண்டி நிக்குதா, எப்பா பச்சை கலர் வண்டி அப்படின்னு கூப்பிடுவாங்க. வண்டியை எடு, மூவ் பண்ணு. எப்பா சைக்கிள் மூவ் பண்ணு. எப்பா பொட்டி கடை க்ளோஸ் பண்ணு என்று சொல்லி அது போன்ற தகவல்களை ஆங்காங்கே ஊர்ந்து பணி, அந்த ரோந்து பணியில் என்ன செய்வார்கள்? ஊர்ந்து வந்து கொண்டே இருப்பார்கள். இதை தாண்டி இப்பொழுது என்ன தெரியுமா? எங்கு பார்க்கிலும் உங்களை சுற்றி உங்களிடத்தில் முகவரிகள் கேட்டுக்கொண்டே உங்களை பின்தொடர்ந்து வந்து உங்களுடைய பொருளாதாரத்தை சுருட்டி கொண்டு சென்று விடுவார்கள். திருடர்கள் ஜாக்கிரதை. எங்கு பார்க்கிலும் இந்த நிகழ்வு நடக்குதா இல்லையா? அந்த அளவிற்கு கொலைகள், கொள்ளைகள், வழிப்பறி, திருட்டு அனைத்திற்கும் ஒரே தீர்வு என்ன தெரியுமா? இஸ்லாமிய மார்க்கம் ஒன்றுதான் தீர்வு. திருக்குரான் ஒன்றுதான் தீர்வு. திருமறை குரானுடைய குற்றவியல் சட்டங்கள் மட்டும்தான் இந்த கற்பழிப்பை குறைக்கும், இந்த திருட்டை குறைக்கும். அதே போல இது போன்ற கொள்ளைகள் நடந்து கொண்டிருக்கிறது, அது போன்ற விஷயத்திற்கும் இஸ்லாமிய மார்க்கம் தான் தீர்வு. திருமறை குரான் என்ன சொல்கிறது? பழிக்கு பழி என்று சொல்லக்கூடிய ஒன்று. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், கொலைக்கு கொலை, அதற்குண்டான தண்டனை. இதுதான் இஸ்லாமிய மார்க்கத்துடைய தீர்வு. திருடினால் கையை வெட்ட வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி இருக்குது பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு சட்டம். ஒருவன் திருடுகிறான், அன்றைக்கு உள்ள சட்டம் என்ன? திருடினால் அவனுடைய கை வெட்டப்பட வேண்டும். அது மக்களுக்கு எடுத்து காட்டப்பட்டால் திருட்டு கும்பலில் இருக்கக்கூடியவன் பயப்படுவானா இல்லையா? தகுந்த தண்டனைகள், தகுந்த குற்றவியல் சட்டங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தில் மட்டும்தான் இருக்கிறது. அதுதான் நம்ம என்ன செய்யும்? பண்படுத்தும், பாவங்களில் இருந்து நம்மை பாதுகாக்கும். எத்தனையோ பேர் இன்றைக்கு பார்க்கிறோம், கொலைகள் செய்துவிட்டு திரும்ப வெளியில வரானா இல்லையா? காரணம் என்ன? இது கொலைகள் நடப்பதற்கு என்ன காரணம்? ஈவு இரக்கம் இன்றி, ஒரு பச்சிலம் குழந்தை என்று கூட பாராமல் இது மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று என்ன தெரியுமா? இந்த போதை பொருட்களும் ஒரு அடிப்படையான விஷயம். இது உள்ள போகுதுன்னு வைங்க, அதையெல்லாம் போதை, இந்த மதுவை தாண்டி கஞ்சா ஒருத்தன் சாப்பிட்றான்னு வைங்க, ஒரு துளி இரக்கம் கூட இருக்காது. ஒரு துளி இரக்கம், அந்த பாரபட்சத்தையும் பார்க்க மாட்டான் அவன். காரணம் என்ன? அது அந்த அளவுக்கு ஒரு வெறியை ஏற்படுத்தக்கூடிய, தாய் என்று பார்க்க மாட்டான், மனைவி என்று பார்க்க மாட்டான், குழந்தை என்று பார்க்க மாட்டான். அந்த அளவிற்கு ஒரு வெறித்தனமாக செயல்படக்கூடிய வகையில் தான் நிறைய சம்பவங்கள். சமீபத்துல ஒரு வடமாநில இளைஞர் ஒருவர் ட்ரெயின்ல அவனை தொந்தரவு பண்றாங்க. ட்ரெயின்ல இருந்து இறங்கி வந்ததுக்கு பிறகும் கூட அவரை துன்புறுத்தி கொண்டே இருந்தார்கள். அறிவாளால் வெட்டி 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 அந்த வீடியோக்களை பார்த்திருப்பீர்கள். ஒரு சிறிது நேரம் கூட அந்த வீடியோவை கண்டினியூவா நம்மளால பார்க்க முடியல. அந்த அளவிற்கு தொடர்ச்சியாக அவனை வாட்களால், கத்தியால் வைத்துக் கொண்டு அவனுடைய உடல் கீறி கிழிக்கப்பட்டு குத்தப்பட்டு கடைசியாக அந்த நிகழ்வில் அந்த சகோதரர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்ட சம்பவத்தை நாம் பார்க்கலாம். இந்த சாப்பிட்ட அந்த நபர்கள் எல்லாம் கஞ்சா சாப்பிட்டவர்கள், கஞ்சா கும்பல் என்று வருகிறது. இப்படிப்பட்ட விஷயத்திற்கு இஸ்லாமிய மார்க்கம் என்ன செய்கிறது? தண்டனையாக நரகத்தை பரிசாக தருகிறது. கொலைக்கு குற்றம், அதற்குண்டான தண்டனை நரகம்தான் பரிசு. நரகம் என்கிற ஒன்றுதான் அதற்குண்டான தண்டனை என்ற மறுமையில் அதற்குண்டான தீர்வு வழங்கப்படுகிறது. இந்த உலகில் அதற்குண்டான தீர்வு இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகின்ற அந்த குற்றவியல் சட்டங்கள் நிலைநாட்டப்பட வேண்டும். அது மக்களுக்கு மத்தியில எடுத்து சொல்லப்படக்கூடிய வகையிலே இந்த வழிப்பறி, கொலை, கொள்ளை, கற்பழிப்புகள் இது போன்ற அத்தனை விஷயங்களுக்கும் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய அந்த தீர்ப்பு, அந்த தீர்வு ஒன்றுதான் நம்முடைய சமூகத்திற்கு நன்மை பயக்கும் என்ற அடிப்படையில நாம் மக்களுக்கு இந்த பிரச்சாரங்களை எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 7 பெரும்பாவங்களில்
ஒவ்வொன்றையும் முத்தாய்ப்பாக தேர்வு செய்து சமூகத்தை எது நாசமாக்குகிறதோ, எது நம்மை கடுமையான முறையில பாதிப்பை தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறதோ அதை அழகிய முறையில எடுத்து சொல்லி என்ன செய்திருக்கிறார்கள், மக்களுக்கு போதனை செய்திருக்கிறார்கள். அந்த ஒன்றில் ஒரு முஸ்லிமுடைய, ஒரு மனிதனுடைய மானம் புனிதமானது, ஒரு மனிதனுடைய உயிர் புனிதமானது, ஒரு மனிதனுடைய பொருளாதாரம், அம்பாள் செல்வங்கள் புனிதமானது என்று சொன்னார்கள். அதை சூறையாடுவதற்கு, அதை முறைகேடாக பயன்படுத்துவதற்கு எந்த முஸ்லிமுக்கும் எந்த மனிதருக்கும் அனுமதி இல்லை என்பதை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அதே போல இந்த மூன்றை தொடர்ந்து நான்காவதாக இருக்கக்கூடிய பெரும் பாவம் என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் பார்ப்போம். வாஹிர் தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.